கிறிஸ்து சுவிசேஷ ஆலயத்திலிருந்து 5 நிமிட தியானம், தினம் ஒரு வேதவசனத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியான வேதவசனம் 72ஆம் சங்கீதத்திலே 18ஆம் வசனம். இஸ்ரவேலின் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அவரே அதிசயங்களை செய்கிறவர். நம்முடைய ஆண்டவர் அதிசயங்களை செய்கிறவர். அவர் செய்கிற காரியங்கள் சாதாரணமான காரியங்களாய் ஒருபோதும் இருப்பதில்லை. அவர் அதிசயமான காரியங்களைத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்கிறவராய் இருக்கிறார். யோபு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். அவர் அதிசயமானவர். எனவே அதிசயமான காரியங்களை அவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிறவராய் இருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. 77ஆம் சங்கீதத்திலே 14ஆம் வசனம் சொல்லுகிறது, அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினீர். அவர் அதிசயம் செய்கிறவராய் தம்முடைய ஜனங்கள் மத்தியிலே அவர் அற்புதங்களை செய்கிறவராய் கடந்து வருகிறார். அதனாலதான் 136ஆம் சங்கீதத்தில் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்கிற தேவனுக்கு நாம் துதிகளை ஏறெடுக்க வேண்டும், ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க வேண்டும். எனவேதான் அவருக்கு ஒரு பெயரே உண்டு. ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெயர். அவர் அதிசயமானவர். அவர் எதை செய்தாலும் அதிசயங்களைத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே செய்வார். ஆமென். அவர் அதிசயம் செய்கிறவர். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் அதிசயங்களை செய்கிற தேவனை கடந்து வருவார். அவருடைய நாமம் அதிசயம் என்பதை நாம் நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனம் 18ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி, நீ சொன்ன காரியம் நிறைவேறும் போது நாங்கள் உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டான். மனோவா கர்த்தரை தரிசிக்கிறார்கள், கர்த்தர் அவளிடத்தில் பேசுகிறார், கர்த்தர் அவளுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார், உனக்கு ஒரு குமாரன் பிறப்பார் என்று சொல்லி. அப்படியானால் இந்த காரியம் நிறைவேறும் பொழுது நாங்கள் உம்மை கனம் பண்ணும்படி உடைய நாமம் என்ன என்று கேட்கிறார்கள். அதற்கு கர்த்தருடைய தூதனானவர், என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன, அது அதிசயம் என்றார். ஆமென். அவர் அதிசயங்களை செய்கிற வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் அதிசயம் செய்கிறவர் என்பதை நாம் காண்படியாக அல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நிறைவேற்றும்படியாய் கடந்து வருவார். ஆமென். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் அதிசயம் செய்கிறவராய் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வருகிறதை நாம் உணர முடியும், நாம் பார்க்க முடியும். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்களை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். ஆமென். அவர் அதிசயங்களை செய்கிற போது அது பயங்கரமாயிருக்கும். இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வருகிற பொழுது தண்ணீரை அவர் 2ஆய் பிளந்து, சமுத்திரத்தை 2ஆய் பிளந்து தண்ணீரை மதிலாய் நிற்க வைத்தவர் நம்முடைய ஆண்டவர். ஆமென். அவருடைய நாமம் அதிசயமானது. அவர் ஆலோசனையில் அவர் பெரியவராய் இருக்கிறார். அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். 32ஆம் அதிகாரம் எரேமியா 27ஆம் வசனம் சொல்லுகிறது, இதோ மாம்சமான யாவருக்கும் தேவனாய் கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ. ஆமென். அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? ஒன்றுமே கிடையாது. எல்லாவற்றையும் அவர் செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். யோவேல் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாய் கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் நம்மை அப்படியாய் நடத்தி கொண்டு வருகிறார். அந்த அதிசயமான தேவனாய் கர்த்தரை நாம் துதிக்கலாமா? அதிசயமான தேவனாய் கர்த்தர் என்பதை உணரலாமா? அந்த அதிசயமான தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நாம் அவரை துதித்து, அவரை மகிமைப்படுத்தி, அவருக்கு கனத்தை செலுத்தி நாம் வாழ வேண்டும். ஜெபிக்கலாமா? மகா இரக்கம் கிருபை நிறைந்த எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, அதிசயங்களை செய்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக.
நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்நாளை கூட்டி கொடுத்து நம்முடைய அதிசயங்களை காண, நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்கின்ற என் தேவநாயகத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற வாழ்க்கையிலே ஒரு அதிசயத்தை செய்யுங்க ஆண்டவரே. தேவநாயகத்தை இந்த காலவேளையில அதிசயத்தை காண பண்ணுவேன் என்று சொன்னவர் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அதிசயங்களை காண கற்று கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.